கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அதாவது கீழ்வாத பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா, உடம்புல வந்து ரத்தத்தில வந்து யூரிக் அமிலம் வந்து கூட இருக்கும். ஸோ இந்த யூரிக் அமிலம் கூட இருக்கிறனால நம்ம மூட்டுகள்ல அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா, சின்ன சின்ன மூட்டுகள்ல போயிட்டு வந்து குறிப்பா வந்து நம்ம பாதத்தில இருக்க கட்டவிரல்கள்ல போயிட்டு இது வந்து படியும். இதனால வந்து நம்மளுக்கு மூட்டுகள்ல வந்து வீக்கமும், வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மதுபானம். எந்த வகையான மதுபானமா இருந்தாலும் டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிறணும். அடுத்தபடியா வந்து நம்ம நான் வெஜிடேரியனா இருந்தா, நான்வெஜ்ஜ வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான்வெஜ்ல அதிகமா புரோட்டீன்ஸ் இருக்கனால யூரிக் ஆசிட் அதிகமா சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3வது பார்த்தோம்னா, மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அதாவது சீஸ், பட்டர் போன்ற உணவுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 4வது பார்த்தோம்னா, ஸ்வீட் அதாவது ஸ்வீட் அதிகமா உள்ள உணவுகள், ஃப்ரக்டோஸ் அதிகமா உள்ள உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் தேன் போன்ற உணவுகள நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தபடியா வந்து வீட் அதாவது கோதுமை அதிகமா உள்ள உணவுகளான நம்மளுக்கு வந்து பிஸ்கட்டா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும் இந்த மாரி உணவுகள நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கடைசியா வந்து முக்கியமா பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீ அவசியம் குடிக்கணும். இந்த டீஹைட்ரேஷன் காரணத்தினாலயும் நம்மளுக்கு வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.